வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தயக்களி பவுடர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை பயன்படுத்தி களியும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வெந்தயக்களி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வெந்தயக்களி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில் தான் இது செய்யணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஊற வச்சு அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து பவுடராக ரெடி பண்ணி அதை வச்சு எப்படி நம்ம செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள் சரியான அளவுகளாக இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. அதே டம்ளரால் பார்த்தீங்க 1 டம்ளர் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் கருப்பு உளுந்து 1 டம்ளர் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இந்த அளவுகளோடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவுமே அருமையாக வரும் களி. இதே இது நீங்கள் 1 கப் அளவுக்கு பயன்படுத்தி வீட்டில் ரெடி பண்ண போகிறீங்க கம்மியான அளவுனா 1 கப்பு 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வெயில் காலம் தொடர்ந்து வருது. இதை பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை கூட இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கிட்டோம்னா போதும். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெயிலில் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா சுள்ளுன்னு இருக்கிற வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க. நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நிறைய இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து கம்மியான அளவு செய்கிறீங்கன்னா மிக்சியிலே நல்லா நைஸாக பவுடராக ஆக்கிக்குங்க. அரைச்ச பவுடரை பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்குங்க. நல்லா நைஸாக இருக்கணும் பவுட்ரு. அப்போ தான் களி நமக்கு கிண்டுறதுக்கும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பவுட்ரு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த பவுடரை பயன்படுத்தி நம்ம களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே நல்லா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா வண்டு பூச்சி எதுவுமே வராது. ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நான் களி பார்த்திங்கன்னா கருப்பட்டி பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் அளவுக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டியில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. கருப்பட்டியை எடுத்து வச்சுருக்கேன். இது 400 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா 2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் தூசு மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் கருப்பட்டியில். அதனால் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். கருப்பட்டி கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் அடுப்பை கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு நல்லா கரையை விட்டு எடுத்துக்குங்க. தண்ணியும் அதிகமான அளவு சேர்த்து கரைக்க வேணாம். கொஞ்சமான அளவு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ களி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கடாய் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதை எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நான் அந்த வெந்தயக்களி நம்ம ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணோம்ல அதுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இந்த 1 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சுக்கணும். நம்ம தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியும் சேர்த்து செய்யலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் தேங்காய் பாலில் செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அது 2.5 கப் அளவுக்கு தான் இருக்குது. பத்தாததுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா அந்த மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம்.
இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு அரைக்கும் போதே கூட நீங்கள் ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தேன். அதனால் நான் இப்போ செய்யும் போது நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா இது போல் கரைச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டணும். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா டக்குன்னு இது வெந்து வந்துடும் இந்த மாவு. அதனால் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கலந்து எடுத்துக்குவோம். இப்போ இது போல் ஒரு விஸ்கு வச்சு கரைச்சிங்க அப்படின்னா கரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரண்டியில் கரைக்கிறத விட. இப்போ மாவு கரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஒத்தாப்பில் மாவு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிருவோம். நல்லா அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா மாவு வெந்து இந்த அளவுக்கு திக்காகி வரும். நல்லா இது போல் ஒன்று கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். நீங்கள் அதிகமான தீயில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். மாவு அந்த அளவுக்கு வேகாது, திக்காகி வந்துடும். அதனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டியை வடிகட்டி சேர்த்துக்குவோம். எல்லா தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கலாம். சரியான அளவாக இருக்கும் இது. இப்போ கருப்பட்டி பாகு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் மாவு வேக வேக பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி நல்லா ஒத்தாப்பில் ஒன்று சேர்ந்து வெந்து வந்துடும். நீங்கள் ஆனால் ஒன்று அடுப்பு தீயை குறைச்சி வச்சு மட்டும் ஃபுல்லாகவே செய்யுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒத்தாப்பில் வெந்து களி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா இந்தளவு திக்கான பக்குவம் வந்ததுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யணும். நம்ம பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா இது நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க. அதுதான் நமக்கு உடம்புக்கும் நல்லது. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து விடணும். வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா நமக்கு இது போல் அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். இன்னுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு வெந்து நல்லா நிறம் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லாவே கிண்டி எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஸ்கு வச்சு கலக்க வேணாம். கரண்டி வச்சு கலந்தாலே போதும். மாவு எல்லாமே நல்லா வெந்து ஒன்று கலந்து வந்துட்டு எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குது பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுற்றி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். மாவு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு மேலாப்பில் இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா தான் நமக்கு களி வெந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்மளோட களி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஆனால் எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிடாது. சில பேருக்கு நல்லெண்ணெயோட வாடை பிடிக்காது. முக்கால்வாசி நல்லெண்ணெய் கொடுத்தே பழக்கம் பண்ணுங்கள். தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்மளோட களி பாருங்கள் ரொம்ப அல்வா மாதிரி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த களி ப்ரீமிக்ஸை வீட்டிலே ரெடி பண்ணி இதே போல் களி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.